உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கும் நிர்வாகத்தின் முடிவை எதிர்த்து மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை மக்கள் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். உள்ளூர் வாசிகளுக்கு அந்த கட்டண சலுகையை திரும்ப பெற்றிருக்காங்க. இப்போ இது சார்ந்த கோரிக்கைகளாக அவர்கள் முன்வைக்கக்கூடியது என்ன? அரசனுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கு? நிச்சயமாக அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் திண்டுக்கல் சாலையில் உள்ள கப்பலூரிலிருந்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக வசூல் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகராட்சி எல்லைக்கு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டிய சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து கப்பலூரிலிருந்து திருமங்கலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைத்ததால் உள்ளூர் வாகனங்களுக்கும் கட்டணம் செலுத்த கோரி இந்த நிர்வாகிகள் வந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளை தொடர்ந்து வாக்குவாதம் செய்து அச்சுறுத்தியும் தொடர்ந்து கட்டணம் செலுத்துமாறு கோரிக்கை வைத்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டியை கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட விதிமுறைக்கு புறம்பாக உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டுமென தொடர்ந்து போராட்டம் நடத்தியுள்ளன. இந்த நிலையில் இன்று காலை முதல் வந்து உள்ளூர் வாகனங்கள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 9 மணி முதல் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த 4 வழிச்சாலையை வாகனங்கள் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொண்டு மறைத்து சுங்கச்சாவடியை செயல்பட விடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போராட்டத்திற்கு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரான முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு சுங்கச்சாவடி அகற்ற கோரிக்கை வைத்துள்ளார். இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் வாகன ஓட்டில கேட்கலாம். ஐயா, எதற்காக இந்த போராட்டம் நடத்தி வரீங்க? என்ன கோரிக்கை? இப்ப கடந்த 12 வருஷமாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி தவறான முறையில் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த நம்ம உள்ளூர் நகராட்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சுங்கச்சாவடி அமைக்கணும்ன்றது ஒரு விதி இருக்கு. ஆனா இவங்க அதை மீறி திருமங்கலம் நகராட்சியிலிருந்து 1.3 கிலோமீட்டருக்குள்ளேயே இவங்க இந்த சுங்கச்சாவடி அமைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா இந்த கன்னியாகுமரி போற வண்டிகளையும் நம்ம கொச்சின் செங்கோட்டை வழியை போற வண்டி 2 வண்டிகளோட கலெக்ஷனையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே மீறி இங்க வச்சிருக்காங்க. அது போக உள்ளூர் மக்கள் இந்த மாதிரி வச்சோம்னா உள்ளூர் மக்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நாம்ஸ் இருக்கு நகாயில. அதையும் மீறி உள்ளூர் மக்கள்கிட்ட கண்டிப்பான வரி வசூல் பண்றாங்க. சின்ன வண்டி பெரிய வண்டின்னு எந்த வண்டியும் விடுறது இல்ல. அது மாதிரி அந்த நடக்கிற சுங்கச்சாவடியோட ஊழியர்களும் மிக அராஜகமான முறையில் பொதுமக்களை நிறுத்தி அது மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களை அசிங்கமா பேசி அளவுக்கு மீறிய அதிகபட்ச அராஜகத்தை பொதுமக்கள் மத்தியில் காட்டாங்க. நாங்களும் 12 வருஷமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த போதிலும் இந்த சுங்கச்சாவடியை அசைக்கவே முடியலை. இதுக்கு ஏற்கனவே நமக்கு கலெக்டராக இருந்த அன்சுல் மிஸ்ரா அவர்கள் மிக தெளிவாக ஒரு நோட் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து விதிமீறி அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம திருமங்கலத்தில் தாண்டி சிவரு ராயவாலயம் வழக்கில் தான் இந்த இது அமையணும் சொல்லி ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. ஆனா எதையுமே இந்த சுங்கச்சாவடிகள் மதிக்கிறதே இல்லை. பொதுமக்களை நசுக்கிறதுல தான் பாக்குறாங்க. அவங்க இருந்து பணம் வாங்கதான் பாக்குறாங்க. நாங்களும் ஒவ்வொரு கட்ட போராட்டமா முன்னெடுத்துட்டே வந்துட்டே இருக்கோம். அவங்களுடைய பணப்பலத்தினால அதை முறியடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த தடவை இந்த சுங்கச்சாவடியை கண்டிப்பான முறையில் இங்கிருந்து அகற்றி ராயவாலயம் வழக்குக்கு கொண்டு செல்லும் வரை இந்த போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக வச்சு பண்ணிக்கிறோம். அதாவது தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளிடம் வந்து கட்டணம் செலுத்த கோரி ஊழியர்கள் வந்து அடிதடியில் ஈடுபடுவதும் பெண்களிடம் தகாத வார்த்தைகளும் பேசுவதாகவும் ஆட்சியர் அமைச்சர் என பல்வேறு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இந்த சுங்கச்சாவடியை அகற்றும் வரை இன்று போராட்டம் ஓயாது என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அபிநயா, சலுகையை திரும்ப பெற்றதை கண்டித்து உள்ளூர்வாசிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.